ஹே ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்கோம். எங்கள் ஊரில் திருவிழாங்க. ஆனமலை மாசாணி அம்மன் கோயில்னாலே குண்டம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வருஷத்துக்கு ஒருக்கா வர இந்த திருவிழாவோட விலாக் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட இந்த வீடியோ மூலமாக திருவிழாவை சுற்றி பார்க்க வாங்க. குண்டை வளர்க்குறதுன்னு சொல்லி ஆரம்பமாகிறது நைட்டு 10 மணிக்கு தான். ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆனமலை பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போயிடுவோம். ஏன்னா அங்கேருந்து மறுபடியும் குண்டை வரைக்கும் இருக்க ஒரு 2-2.5 கிலோமீட்டருக்கெல்லாம் 2 பக்கம் கடை வீதி செம்ம கலர்ஃபுல்லாக மக்கள் கூட்டத்தோடு செம்ம ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போது இடையில அண்ணா வீட்டில் வந்து அன்னதானம் போடுவாங்க மாசாணி நோம்பிக்கெல்லாம். சரி, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம் கொஞ்சம் நேரம்னு உள்ளே போனோம். அப்புறம் அவங்க கூட்டம் இல்லாதனால ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் ஆகிக்கலான்னு நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் சுத்த கிளம்பிட்டோம். அவ்வா தாத்தாவால் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு அவங்க பெரியம்மா கூட அப்படியே அண்ணாவோட அன்னதான கூடத்திலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் போய் அங்கே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தா மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்து நிறைய ஊர்லேருந்து பக்தர்கள் வருவாங்க. இந்த குண்ட சமயத்தில் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து பூச்சட்டி எடுக்கிற வேண்டியதெல்லாம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்த்தேங்க. லைனாக இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணுறவங்க போயிட்டே இருந்தாங்க. இன்னும் நிறையா மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் கடை வீதியை சுற்ற கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் கிளம்புறதுக்கும் அம்மன் வந்து திருவீதி விழா வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு. இவங்க தான் நம்ம ஊர் மாசாணி அம்மன். நல்லா கும்பிட்டுக்கங்க. உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். செம்ம பவர்ஃபுல்லான சாமிங்க எங்கள் ஊர் தெய்வம். கடைவீதியை வேடிக்கை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஷாப்பிங்கும் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம குட்டி மேடம் தேஜுக்காகத்தான் பார்த்தோம். அவளுக்கு கேஷுவல் ஸ்லிப்பர் வியர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவள் 2-3 கேட்குங்காட்டி சரின்னு அவதும் 2 பேரும் பேசி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வேணியவாக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம். அவ்வாக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா மஞ்சள் பைக்கு பதிலாக அப்கிரேட் ஆகிட்டோம் நாங்கள் இந்த பைக்கு. எது எடுக்கிறது? 3 கலர் எடுத்துக்கோங்க. அவ்வா சாரிக்கு மேட்சா ஒவ்வொரு கலர் வச்சுப்பாங்க. எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு? இங்க பாருங்க திருவிழா வைப. எவ்வளோ க்ரியேட்டிவாக புத்தூரி வந்தாலுமே இந்த கார்தூரியில் போகிற சந்தோஷத்துக்கு ஈடிணையே கிடையாதுங்க. அதில் உட்காந்துட்டு சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு போகிற சந்தோஷம் வேறு எதுலேயும் வராது. ஒரு வயசுக்கு மேலே என்னால் இந்த தூரியில் உட்கார முடியாமல் போனப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏண்டா வளர்ந்தோன்னு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் முதல்ல போன திருவிழா தூரி அதுதான். உங்கள் யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தூரியெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் டைம். ஆக்சுவலாக வர்ற வழி ஃபுல்லாகவே ஜிகர்தண்டா கடை, ஜூஸ் கடை, மாங்காய் கடையில் நிறைய இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டே தான் வந்தோம், வீடியோவில் கேப்சர் பண்ணலை. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் போய் அடை செட்டு, காரப்பொரி, அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ குழந்தைங்க கேட்டாங்க. இது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது, இருந்தாலும் திருவிழா சமயத்தில் ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வாங்கி கொடுத்து நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு 4-4.5 கிலோமீட்டர் நடந்துட்டு நைட்டு 11:30 மணிக்கு வீட்டில் போய் படுக்கும்போது எங்கள் எல்லாருக்குமே பயங்கரமாக கால் வலியோட செம்ம டயர்டாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி மனசில் அவ்வளோ நிம்மதி சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இந்த மெமரபிள் மூமெண்ட்ஸ் தாங்க. எனக்கெல்லாம் எங்கே வெளியூர் போய் எவ்வளோ செலவு பண்ணி சுற்றினாலுமே என் ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஒரு உள்ளூர் விசேஷத்தில் இந்த தேர்க்கடையில் அவங்களோட சுற்றின சாப்பிட்டு சிரித்து சந்தோஷமாக இருந்த மூமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் பயங்கர ப்ரிஷியஸ். அது உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வில் நான் தேஜுவோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு முகூர்த்த நாளுங்கிறனால அவர் பயங்கர பிஸியாக இருந்தார். அப்புறம் மறுநாள் வந்தார். மறுநாள் ஈவினிங் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போனோம், நானும் தேஜுவும் தேஜுவோட அப்பாவும். அப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தூரி அதில் போயிருந்தோம், ரைடு போயிருந்தோம். குண்டை இறங்குறது, கோயிலுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் வந்து என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல, சாரி. பட் மற்றபடி எங்கள் ஊர் திருவிழாவில் நீங்களே என் ப்ளாக் மூலமாக கனெக்ட் ஆகி விசிட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்த திருவிழாவுக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நேர்லேயே வாங்க. அதோடு எங்கள் ஊர் ஆனமலை மாசாணி அம்மன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான சாமிங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலிஸோட ஒரு நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாக் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.